ஹாய், நான் உங்க சாய்னிஷா. கணியான் கூத்து கலைஞர்கள் கூடுற ஒரு திருவிழாவுல ஒருத்தரோட உடம்புல சுடலை மாடன் இறங்கி பல தோற்றத்துல வந்து வாக்கு சொல்றதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கணியான் கலைஞர்கள் தங்களோட கை நாக்கு எல்லாத்தையும் அறுத்து ரத்த படையல் வைக்கிறதா ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அத பார்க்கதான் நான் உடன்குடிக்கு பயணம் செய்துட்டு இருக்கேன். ஆக்ரோஷமாக மாறி ரத்தமும் குடிக்கும். ஜாலியாக கெட்டப்புகளை மாற்றி வாக்கும் சொல்லும். அதிரடியாய் அதகலம் செய்யும் சுடலை மாடு. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பக்கத்தில் இருக்க சிறுநாடார் குடியிருப்பு அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கேன். இங்கே இருக்க ஒரு சுடலமாடன் சுவாமி கோவிலில் கணியான் கலைஞர்கள் கை நாக்கு இதெல்லாம் வெட்டி ரத்த படையல் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க சுடலமாட சாமி பல வித்தியாசமான கெட்டப்களை போட்டு வந்து அருள்வாக்கு சொல்லுவார்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நெடுநேர பயணத்துக்கு அப்புறமா நான் இப்போ உடன்குடி தாண்டி இருக்கிற சிறுநாடார் குடியிருப்பு பகுதிக்கு வந்துட்டேன். இங்கதான் நான் தேடி வந்த ஆறுமுக வேங்குடி சுடலை ஆண்டவன் கோயில் இருக்கு. அந்த இடம் ஒரு குடிசை பகுதிய மாதிரியான தோற்றத்துல இருந்தது. கோயிலுக்கு உண்டான செட்டப் எதுவுமே
ரத்த களரியா மாறி இருந்த இந்த இடம் எனக்கு கொஞ்சம் பீதியை தான் ஏற்படுத்தினது. நம்மோட டீம் எனக்கு துணையா இருந்ததால நான் அங்க என்னோட பயத்தை வெளிக்காட்டாம இருந்தேன். பூஜை ஆரம்பிக்கும் வரை அமைதியா இருந்த சக்தி கண்ணன் ஒரு கட்டத்துல திடீர்னு ஆக்ரோஷமா மாறினாரு. அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ரோஷம் அதிகமானது. அந்த இடமே ரணகளமா மாறினது. அடுத்து இப்போ சக்தி கண்ணன் படையல் போட சுடுகாட்டுக்கு கிளம்ப ரெடி ஆனாரு. சுடலை மாடன்னு சொல்லிட்டாலே அங்க சுடுகாட்டு பூஜைக்கு நிச்சயம் இடம் இருக்கும். ஒரு பானையில இலைகளை மூடி படையலை எடுத்துக்கிட்டு கோயிலை சுத்தி வந்தாரு. அந்த படையலை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனாரு. ரொம்பவே ஆர்வமா சுடுகாட்டு பூஜைய பார்க்கணும்னு அவரோட கிளம்பின என்ன சுடுகாடு பூஜைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கணியான் கலைஞர்கள் ரத்தப்படையல் கொடுத்த பிறகு சக்தி கண்ணன் சுடுகாடு வேட்டைக்கு கிளம்புனாரு. நாங்களும் அவரை ஃபாலோ பண்ணி போய் அங்கே என்ன நடக்குது அதை ஷூட் பண்ணான்னு போனோம். ஆனால் எங்களை பாதி வழியிலே அவங்க தடுத்து நிறுத்தி இதெல்லாம் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சுடுகாடு வேட்டைக்கு போய் அங்கே என்ன பூஜை நடக்குது அதெல்லாம் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. கை கால் வழங்காமல் இருந்து பழைய கோயிலில் உனக்கு போட்ட நியமிஷம் பொருள் வேணும்னா ஏற்றுக்கோ, வேணா விட்டுரு, அவ்வளோதான். அவுத்து விட்டுருவேன். இப்போ வேணா வாங்கிக்கோ. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற உடன்குடிக்கு வந்திருக்கேன். இங்க சிறுநாடார் குடியிருப்பு பகுதியில இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஆக்ரோஷமான ரத்தம் குடிக்கும் நிகழ்வையும் காமெடி கலாட்டாவான பலவித வேடம் போட்டு வாக்கு சொல்லும் நிகழ்வையும் பார்க்கதான் இங்க வந்திருக்கேன். சுடுகாட்டுக்கு போன சக்தி கண்ணன் திரும்பி வந்தாரு. இப்போ அவரை பார்க்க ரொம்ப உக்கிரமா தெரிஞ்சாரு. திரும்பி வந்து தன்னோட எல்லையில ஒரு தேங்காய உடைச்சாரு. உயிரோட ஒரு கோழிய கடிச்சிட்டு நடந்து வந்தாரு. பார்க்க ரொம்ப டெரரா இருந்தாரு. அந்த கோழியோட ரத்தம் குடிச்சிட்டு அத கடிச்சு ஏதோ சாக்லேட் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டாரு. அந்த கோழிய தூக்கி எரிஞ்சிட்டு கோயில் உள்ள போனாரு. கோயில் கருவறைக்குள்ள போன சக்தி கண்ணன் இப்போ கொஞ்சம் ஆக்ரோஷம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சாரு. இப்போ அடுத்ததா உயிர் பலி கொடுக்க ரெடி பண்ண சொன்னாரு சக்தி கண்ணன். அடுத்த உயிர் பலி கொடுக்க ரெடியா ஆடுகள் கொண்டு வந்தாங்க. கோயில் கருவறை முன்னாடி கொண்டு வந்த ஆடுகள் மேல விபூதி போட்டாரு சக்தி கண்ணன். சுடலை மாடன் உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் உத்தரவு கிடைக்கல. அந்த நேரம் சக்தி கண்ணன் சுடலை மாடன் சாமி கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாரு. இந்த ஆடு ஒரு பக்தர் தன்னோட உடல்நிலை சரியானதுக்காக நேர்த்தி கடனா கொண்டு வந்த காணிக்கை. உனக்கு விருப்பமா இருந்தா எடுத்துக்கோ, இல்லனா போன்னு சுடலை மாடன் சாமிய பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு சக்தி கண்ணன். கை கால் வழங்காமல் இருந்து பழைய கோயிலில் உனக்கு போட்ட நியமிஷம் பொருள் வேணும்னா ஏற்றுக்கோ, வேணா விட்டுரு, அவ்வளோதான். அவுத்து விட்டுருவேன். இப்போ சும்மா ஜாமத்தில் போட்டு என்னை போட்டு உயிரை போட்டு எடுக்க வேணா வாங்கிக்கோ. கோல் எடுத்தாதான் குரங்கும் ஆடும்னு சொல்ற மாதிரி திட்டினாதான் சாமி கூட செயல்படுது. ரொம்ப நேரமா சுடலை மாடனோட உத்தரவுக்காக வெயிட் பண்ண ஆடு இப்போ சம்மதம் சொல்வது போல உடலை குலுக்கினது. இப்பவாவது எனக்கு சுடலை மாடன் உத்தரவு கொடுத்துட்டாரேன்னு அந்த ஆட்டை கொண்டு வந்த அம்மா கதறி அழத் தொடங்கிட்டாங்க. உயிர் பலி கொடுக்கிற நேரம் தாரை தப்பட்டைகள் முழங்க ஆரம்பிச்சது. ஒரு வாழை இலைய கொண்டு வந்து போட்டாங்க. ஆட்டை அதுல படுக்க வச்சாங்க. அங்க இருந்த 2 பேரு அந்த ஆட்டை பிடிச்சாங்க. ஒரு கத்தியால ஆட்டோட நெஞ்ச குத்தி கிழிச்சாங்க. அருள் வந்த சக்தி கண்ணன் அந்த ஆட்டின் நெஞ்ச பிளந்து
ஆக்ரோஷமா ரத்தம் குடிச்சாரு. ஏதோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி ரத்தம் குடிச்சிட்டு அருள் வந்து ஆடிட்டு இருந்தாரு. அந்த ஆட்டோட ஏதோ ஒரு பாகத்தை எடுத்து அத ஒரு வாழை இலையில வச்சாங்க. அத சாப்பிட்டு ஆனந்தமா ஆடினாரு சக்தி கண்ணன். பார்த்துட்டு இருந்தனா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்ன. இப்படி பச்சை ரத்தம் குடிக்கிறதால ரத்தம் உறைந்தும் நம்மோட உயிருக்கே கூட ஆபத்தா மாறலாம். ஆனா இங்க அது பத்தின எந்த தயக்கமும் இல்லாம ரத்தம் குடிக்கிறாங்க. அடுத்து அடுத்து வரிசையா ஆடு பலி கொடுத்தபடியே இருந்தாங்க. ஒவ்வொரு உயிர் பலிக்கு அப்புறமும் அங்க 2 கருவறைக்கும் அங்கும் இங்கமா போய் டான்ஸ் ஆடினபடியே இருந்தாரு சக்தி கண்ணன். கத்தியால கிழிச்சு ரத்தம் குடிச்ச கண்ணன் இப்ப ஒரு ஆட்டை தன்னோட வாயிலேயே கடிச்சு ரத்தம் குடிக்க தொடங்கிட்டாரு. பார்க்கவே படு பயங்கரமா இருந்தது அந்த காட்சி. அடுத்து பன்றிகளை பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்ததும் எனக்கு மயக்கமே வந்துருச்சு. அங்க இருந்த ஒரு வாழை இலையில பன்றிய கொண்டு வந்து படுக்க வச்சு அந்த பன்றியோட நெஞ்ச பிளந்தாங்க. அந்த பன்றியோட ரத்தத்தை ரொம்பவே ஆக்ரோஷமா குடிச்சு முடிச்சாரு சக்தி கண்ணன். ஒரு வழியா உயிர் பலி முடிஞ்சது. ஆனா சக்தி கண்ணனோட இந்த உக்கிர ஆட்டத்துக்கு தான் இன்னும் முடிவு வரல. அவரோட உக்கிரம் கொஞ்சமும் குறைஞ்ச மாதிரி தெரியல. உயிர் பலி முடிச்சிட்டு குளிச்சிட்டு வந்தாரு சக்தி கண்ணன். மகாராஜா, நான் வந்து ஹைகோர்ட்ல தீர்ப்பு சொன்னவன். தீர்ப்பு எழுதுவேன், நல்ல தீர்ப்பு எழுதுவேன். உனக்கு நல்ல தீர்ப்பு எழுதுவேன். எனக்கு என்ன உண்டோ அதை நீ செய்ய. என்ன உனக்கு என்ன உண்டோ நான் செய்வேன். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல உடன்குடிக்கு வந்திருக்கேன். இங்க சிறுநாடார் குடியிருப்பு பகுதியில இருக்கிற சுடலை மாடன் கோயில்ல இன்னைக்கு ஆக்ரோஷமா ஒருத்தர் மேல சுடலை மாடன் இறங்கி ரத்தம் குடிக்கிற நிகழ்வும் இருக்கு. அதே சுடலை மாடன் ஜாலியா பலவித கெட்டப்ல வந்து பலரோட பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுற நிகழ்வும் இருக்கு. கான்ட்ராஸ்டான இந்த நிகழ்வுகளை பார்க்கதான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இவரு விதவிதமான கெட்டப்ல சொல்லவிருக்கும் வாக்கு செஷன் மேலதான் என்னோட எதிர்பார்ப்பு இருந்தது. கருவறைக்குள்ள போன சக்தி கண்ணன் கருப்பு கலர்ல இருந்த காஸ்டியூம போட்டாரு. நல்லா இருந்த இவருக்கு ஏன் இந்த கோலம்னு நினைச்சேன். அப்போதான் அங்க இருந்தவங்க இப்படி விதவிதமான கெட்டப் போட்டுதான் இப்ப வாக்கு சொல்லுவாருன்னு சொன்னாங்க. அவருக்கு தலைப்பாகை பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டு விட்டாங்க. ராஜாவை அலங்காரம் செய்யறத போல செஞ்சாங்க. ரொம்பவே ஸ்டைலா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நின்னாரு. எனக்கு பயங்கர ஷாக். இவ்வளவு நேரம் ஆக்ரோஷமா இருந்த சக்தி கண்ணன் இப்போ ஜாலியான கெட்டப்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஒருத்தர் குடை பிடிச்சுக்கிட்டு போனாரு. அங்க இருந்த இன்னொரு கருவறைக்குள்ள போய் பொம்மைகளை கொண்டு வந்தாரு. இங்க நான் வந்திருந்தப்போ கருவறைக்குள்ள பொம்மைகள் வச்சிருந்தத பார்த்தேன். குழந்தை வரம் வேண்டி வந்தவங்க அது நிறைவேறினதும் இப்படி பொம்மை வாங்கி தங்களோட நேர்த்தி கடனை இங்க செலுத்துறாங்க. அப்படி நேர்த்தி கடனா வந்த பொம்மைகள் தான் இதுன்னு அங்க இருந்தவங்க எனக்கு சொன்னாங்க. இவரு இப்படி இந்த பொம்மைகளை எடுத்துக்கிறதுனால மக்களோட நேர்த்தி கடனை சாமி ஏத்துக்கிட்டதா அர்த்தம்னு இங்க வர மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. 2 கருவறைக்கும் போய் ஆடிக்கிட்டே இருந்த சக்தி கண்ணன் தாம் போட்டிருந்த மாலைகளை பக்தர்கள் பக்கம் தூக்கி எரிஞ்சிட்டாரு. அங்க இருந்தவங்களுக்கு
சக்தி இறங்கின நிலையில வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆயிடுச்சு, என் காலம் வரைக்கும் நான் உனக்கு தரேன். ஆமா, நடந்து வரணும். என்ன குறை என் பிள்ளை ஒன்று செஞ்சான்னு உனக்கு தானே தெரியும். அது குறைய சொல்லு. என் மகராஜா, நான் வந்து ஹைகோர்ட்ல தீர்ப்பு சொன்னவன். உண்மை அதுக்கு ஐயா வாங்கிட்டு வந்திருக்கேன். தீர்ப்பு எழுதுவேன், நல்ல தீர்ப்பு எழுதுவேன், உனக்கு நல்ல தீர்ப்பு எழுதுவேன். வாக்கு சொல்லிட்டு திரும்பவும் கருவறைக்குள்ள போனவரு அடுத்த கெட்டப் போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பச்சை நிற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாரு. இந்த தடவை பிரம்பு செருப்பு எல்லாம் போட்டு ரெடியா ஆனவரு வந்த எல்லார் முன்னாடியும் மது குடிச்சாரு. எனக்கு என்ன உண்டோ அதை நீ செய்ய, உனக்கு என்ன உண்டோ நான் செய்வேன். அடுத்து கடைசியா வந்தது ஒரு மிரட்டலான வேடம். ஆமாங்க, திடீர்னு இப்படி போலீஸ் கெட்டப்ல வருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ராஜராஜேஸ்வரி உபாசகரா இருக்கிற சக்தி கண்ணனுக்குள்ள சுடலை மாடன் இறங்கினதே இன்னும் என்னால நம்ப முடியாத அமானுஷ்யமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தரை கால்ல ஷூ, தலையில போலீஸ் தொப்பி, கூலர்ஸ், கையில லத்தி, இப்படி ஒரு கெட்டப்ல வாக்கு சொல்றது நிஜமாவே வித்தியாசமான அனுபவமா இருந்தது. மனிதர்கள்ல எல்லா ரூபங்கள்லயும் சாமி இருக்கும்னு உணர்த்ததான் இப்படி பலவிதமான கெட்டப்ல வந்து வாக்கு சொல்ல காரணம்னு இதுக்கு விளக்கம் சொல்றாரு சக்தி கண்ணன். மருத்துவரையும் நம்ம கடவுள்னு தான் சொல்லுவோம், காவலர்களையும் நம்ம கடவுள்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி எல்லாமாக நான் இருக்கிறேன், உங்களோடு நான் கலந்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியானது தான். ஒரு ரியல் போலீஸ்மேன் மாதிரி இருக்காரு. ஆனா இந்த கெட்டப்லயும் இவரு மது குடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறதுதான் என்னால ஜீரணிக்கவே முடியல. இதே கெட்டப்ல அந்த கூட்டத்துல ஒருத்தருக்கு பூ கொடுத்து ஆசீர்வாதம் செஞ்சாரு. இப்படி இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வாக்கு சொல்லிட்டு இருந்த சக்தி கண்ணன் திடீர்னு அங்க வந்த ஒரு அம்மாக்கு இளநீர் கொடுத்து அருள் வாக்கு சொன்னாரு. உனக்கு குதிரை வண்டி ஓடாது, வேற வண்டி தான் ஓடும்னு சொன்னாரு. பார்த்துட்டு இருந்த எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ஏதோ பரிபாஷை போல இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படி நீ சொல்லாத. ஒரு குடும்பத்தை கெடுத்து ஒரு குடும்பம் வாழ்றவுடைய கதையாயிடுச்சு. ஒரு விளக்க அணைச்சு நீ விளக்க பத்த வச்ச கதையாயிடுச்சு. அந்த விளக்க நான் அணையாம காக்கிறதும் காக்காம விடுறதும் உங்க எல்லாம் நீ நடக்க வச்சுட்டு எல்லாத்தையும் பிச்சை எடுத்துல உங்களுக்கு செய்வேன். எனக்கு நல்லதை கொடு, நான் பிச்சை எடுத்துல உங்களுக்கு செய்வேன். சொன்ன அடுத்த வரைக்கும் செடியா இருக்கணும். தரேன், நான் பிள்ளைகளுக்கு தெராப்பி சொல்லு தரேன். அடுத்த வரைக்கும் நல்லா நடக்கும், நல்லா இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து என் குடும்பத்தை நல்லா ஆக்கி வையும். குதிரை வண்டி ஓடாது, உன் வீட்டில் மற்றொரு வண்டி ஓடும், வண்டி ஓட வைப்பேன். ஒவ்வொரு வேடத்திலையும் ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு வாக்கு சொல்லிட்டே இருந்தாரு சக்தி கண்ணன். சுடலை மாடன் சாமி அருள் வாக்குல உக்கிர ஆட்டத்தையும் ஆக்ரோஷத்தையுமே பார்த்த நம்மோட மூன்றாவது கண் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்துல டிராவல் பண்ண முடிஞ்சிருக்கு. சுடலை மாடன் சாமிய நான் இது வரைக்கும் பார்த்திடாத வேற ஒரு புதிய கோணத்துல பார்த்த மகிழ்ச்சியோட இப்படி ஒரு ஜாலியான அனுபவத்தை தந்த சக்தி கண்ணனுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் அங்க இருந்து கிளம்பினேன். மீண்டும் வேற ஒரு அமானுஷ்ய நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிஷா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். நாகம் போல் சீரிப்பாயும் ஓர் அமானுஷ்ய மனிதர் பூத பாஷையில் பேசி பக்தர்களுக்கு எச்சரிக்கை. அவங்க பேசுறது நமக்கு புரியும், எனக்கு திருப்பி பேசுறது. இரவு முழுவதும் உள்மேல் தவம் இருக்கும் பயங்கரம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சண்டாளி பிடிச்சிருக்கப்பா, சண்டாளி உள்ள இருக்கப்பா, சண்டாளி